இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில இளம் பெண்கள் நன்றாக குடித்துவிட்டு தங்கள் தோழி ஒருத்தியை அழைத்து செல்ல அவள் இல்லத்திற்கு ஒரு காரில் சென்றனர். இந்த பெண்ணின் தாய் தன் மகளுடன் கார் வரை வந்தார். அவர்கள் எல்லோருமே குடித்து போதையில் இருப்பதைக் கண்டு மிகவும் வருந்தினார். ஆனால் மகளோ தன் தோழிகளுடன் காரில் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அப்போது பக்தியுள்ள தாய் அந்த மகளை பார்த்து, அன்பு மகளே, தேவனோடு கூட செல், அவர் உன்னை பாதுகாப்பார் என்றார். ஆனால் துன்மார்க்கம் நிறைந்த அந்த பெண்ணோ தாயையும் தேவனையும் பரியாசம் செய்து, காரில் இடமே இல்லை, வேண்டுமானால் உன் தேவனை காரின் பின்பகுதியில் ஜாமான்கள் வைக்கும் டிக்கியில் அமர்ந்து கொண்டு வரச் சொல் என்று கேலியாக பேசினாள். பின்பு அந்த காரை ஓட்டிக்கொண்டு அவளுடைய குடிகார தோழிகள் வேகமாக சென்று விட்டனர். சில மணி நேரத்திற்கு பிறகு ஒரு செய்தி வந்தது. அந்த பெண்கள் சென்ற கார் விபத்தில் சிக்கி நொறுங்கி போய்விட்டது. அதில் பயணம் செய்த அனைவரும் மரித்துவிட்டனர். அந்த கார் எந்த வகையான கார் என்பதை கூட கண்டு கொள்ள முடியாதபடி முற்றிலும் சிதைந்து விட்டது என்பதே அந்த செய்தியாகும். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் காரின் டிக்கி பகுதி மட்டும் எந்த சேதமும் இல்லாமல் நன்றாக இருந்தது. விபத்தை புலன் விசாரணை செய்த போலீசார் அப்பளமாக நொறுங்கி போன காரின் டிக்கி பகுதி மட்டும் எந்தவிதமான சேதமும் இன்றி இருந்ததை குறித்து மிகவும் வியப்புற்றனர். அது அவர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. அந்த டிக்கியின் ஒரு கூடைக்குள் வைக்கப்பட்டிருந்த முட்டை கூட உடையாமல் எந்த பாதிப்பும் இன்றி அப்படியே இருந்தன. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதுவரை இல்லாத அளவு விஞ்ஞான வளர்ச்சி, நாகரிக மாற்றங்கள், மீடியா வழியாக சினிமா, சின்னத்திரை, கேலி பேச்சுக்கள், சிற்றின்பங்கள், யூடியூபில் விதவிதமான அழகு குறிப்புகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், இவைகள் நடுவே வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோரின் பேச்சை கேட்பது என்பது மிகவும் கசப்பாக உள்ளது. பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது, தாங்கள் செய்வதுதான் சரி என்ற எண்ணம் கொண்டுள்ளனர். இவைகளின் நடுவே தேவனுடைய காரியங்களுக்கோ ஆலயத்திற்கோ முதலிடம் கொடுக்க மனமின்றி இயேசுவின் மெல்லிய சத்தம் கேட்க அவர்களுக்கு நேரமில்லை, விருப்பமில்லை, முடியவில்லை. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து, பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு விலகி தங்கள் வார்த்தை, நடக்கை எல்லாவற்றிலும் மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எனவே ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா, அநேக வாலிப பிள்ளைகள் துன்மார்க்க ஆண்டவரே ஜீவியத்திலே சிக்கொண்டு ஆண்டவரே அவற்றிலிருந்து விடுபட முடியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தவிக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களுடைய பேச்சை கேளாதபடி ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திர, தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக மிகுந்த பாரத்தோடு சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்கும் போது ஆண்டவரே மனம் திரும்பக்கூடிய இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்கு தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.